சஞ்சு சாம்சனா நம்ம சிஎஸ்கே ட்ரேட் பண்ண போகிறாங்க. அதுக்கான ப்ராசஸை நம்ம சிஎஸ்கே இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு லேட்டஸ்டான அப்டேட் வந்து போயிட்டுருக்கு. இதுக்கான காரணம்னா நம்ம சிஎஸ்கேவோட ட்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குது, நம்ம சிஎஸ்கேவில் சஞ்சுவை வந்து எதிர்பார்க்கலாமா, இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும், ஜிடிக்கு எதிராக சிஎஸ்கே மோத போகிற மேட்சில் சிஎஸ்கேவோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்கும், அதில் என்னென்ன மாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, எந்த மாற்றம் வந்தால் நம்ம சிஎஸ்கே வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கணும்னா லைக்கை கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு ஜிடிக்கு எதிராக நம்ம சிஎஸ்கேவோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். பிளேயிங் லெவனை பொறுத்த வரைக்கும் பெரிய மாற்றம் வர்றதுக்கான சான்சஸ் இல்லை. ஸோ ஓப்பனிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம கான்வே, அதுக்கப்புறமா நம்ம ஆயுஷ் மாத்திரே இவங்க தான் இருக்க போகிறாங்க. ஒன் டவுன்லாம் நம்ம ஊர்வில் படேல், அதுக்கப்புறமா நம்ம ஜடேஜா, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம டெவால் பிரேவிஸ், டூபே, தலதோனி அப்படின்னு ஒரு அதிரடி பட்டாலாம் வந்து இருக்க போகுது. கிட்டத்தட்ட அஸ்வின் வந்து கன்ஃபார்மாக வந்து இருக்க போகிறாரு. ஏன்னா போன மேட்ச் வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸாக வந்து பண்ணியிருந்தார் பவுலிங்கில். ஸோ அவர் வந்து கன்ஃபார்மாக இருப்பார். அதுக்கப்புறமா பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கலீல் அகமது, நூர் அகமது, நம்ம அன்சுல் கம்போஜ், பதிரனா அப்படின்னு இந்த பிளேயிங் லெவன் தான் வந்து இருக்க போகுது. கிட்டத்தட்ட ஆர்ஆருக்கு எதிராக இதே பிளேயிங் லெவன் தோல்வி அடைஞ்சிருந்தாலும் கன்ஃபார்மாக ஜிடிக்கு எதிராக இந்த மாதிரி தான் இருக்க போகுது அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்து நம்ம சஞ்சு சாம்சனை பார்த்தலாம். நம்ம சிஎஸ்கே இவரை வந்து ட்ரேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு எக்கச்சக்கமான அப்டேட் வந்து போயிட்டுருக்கு. இதுக்கான காரணம் நம்ம சிஎஸ்கே வந்து தெளிவாக இருக்காங்க. ஒரு விக்கெட் கீப்பர் வந்து கன்ஃபார்மாக தேவைப்படுதாரு. அதுவும் ஒரு இந்தியன் பிளேயராக தான் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுல ஃபுல் பிளானில் வந்து இருந்துட்டு இருக்காங்க நம்ம சிஎஸ்கே. ஸோ தலத்தோனிக்கு அப்புறமா ஒரு நல்ல கீப்பர் வந்து தேவை அப்படிங்கிற வரிசையில் நம்ம சிஎஸ்கே சஞ்சு சாம்சனை வந்து ட்ரேட் பண்ண போகிறாங்க. அதுவும் ஒரு முக்கியமான வீரரை கொடுத்துட்டு சஞ்சுவை வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எக்கச்சக்கமான அப்டேட் வந்து போயிட்டுருக்கு. சஞ்சுவை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கேக்கு வந்தால் வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா பேட்டிங் அது மட்டும் இல்லாமல் கீப்பிங் அப்படின்னு சிறப்பாக வந்து பண்ணுவார். கிட்டத்தட்ட ஒரு நல்ல பிளேயரு. ஆர்ஆருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கேப்டனாகவும் வந்து இருந்தார். பட் அவரால் ட்ராஃபியை வந்து வாங்கி கொடுக்க முடியல. பட் இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய பிளேயராக வந்து இருந்துகிட்ருக்காரு. நம்ம சிஎஸ்கே இவரை எடுத்துகிட்டு வருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ட்ரேடை பொறுத்த வரைக்கும் நம்ம சிஎஸ்கே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஒருவேளை ஆக்ஷனுக்கு வந்தால் நம்ம சிஎஸ்கே எடுத்துகிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும் கேப்டன்லாம் சூப்பராக வந்து பண்ணார். பட் ட்ராஃபியை வின் பண்ணி கொடுக்கல அப்படின்னாலும் பேட்டிங்கில் சூப்பராக வந்து பண்ணியிருக்காரு. ஒரு முக்கியமான விக்கெட் கீப்பராக வந்து இருக்கார். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆர்ஆர் இவரை வந்து மிஸ் பண்ண மாட்டாங்க. கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போதைக்கு சிஎஸ்கே ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் ஆர்ஆர் இதுக்கு வந்து ஒத்துக்கொள்ள மாட்டாங்க அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. சஞ்சு சாம்சன் ஒரு திறமையான வீரர் தான். ஸோ சிஎஸ்கேக்கு வந்தால் நல்லாயிருக்கும். கீப்பிங்லேயும் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் சஞ்சு நம்ம சிஎஸ்கேக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம சிஎஸ்கே சஞ்சு சாம்சனை ட்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குது? ஜிடிக்கு எதிராக சிஎஸ்கேவோட பிளேயிங் லெவலில் வேறு என்ன மாற்றம் வந்தால் ஒரு தரமான சம்பவத்தை பண்ண முடியும் அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.